ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று என்னுடைய ஸ்டைலில் தமிழ்நாட்டில் நான் எப்படி தக்காளி தொக்கு வைப்பேனோ அந்த மாதிரி நான் வந்து இங்கே தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறீங்க, நீங்கள் பிரச்சனையை வந்து போட்டீங்க, நீங்கள் எப்படி சமாதானம் ஆனீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக சிஸ்டர், நான் இதை டீட்டெயிலாகவே பேசணும் அப்படின்னு இருக்கேன். கண்டிப்பாக அதை ஒரு வீடியோ நீங்கள் போல் அப்பா அரி வந்து பாடம் சொல்லி கொடுத்துருந்தாரு. அதையும் நம்ம அப்படியே பார்த்துடலாம். இப்போ நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னா, அப்பாவுக்கு வந்து ப்ளஷர் செக் பண்ணணும். அதுக்காக வந்து அப்பாவை வந்து நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். அதுக்காக என்னன்னு தெரியல, இந்த வாரம் முழுக்க நான் ஹாஸ்பிட்டலுக்காக போகிற மாதிரி இருக்குது. இவ்வளோதான், சிம்பிளான வீடியோ தான். நான் தக்காளி தொக்கு செஞ்சது, நம்ம கார்டனில் மழை பெஞ்சதுனால சுற்றி பார்த்தது, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அரி வந்து நல்லாவே ஒடியா பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா நீங்களும் தம்பியும் வந்து அரியும் வந்து ஒடியா பேசி போடுங்கக்கா, ஒடியாவில் பேசி போடுங்கக்கா அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பாக ஒடியாவில் பேசி வீடியோ எடுத்து போடுறோம், நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து உங்களை பார்த்து பார்த்து போர் அடிச்சிடுச்சு, அதனால் வந்து அங்கே மாமா என்ன வேலை செய்கிறாங்களோ அதை வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் மாமா கிட்டே கேட்டிருக்கேன், மாமா அங்கே என்னென்ன வேலை செய்கிறீங்களோ, ரூமில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ நீங்கள் வந்து அதை எடுத்து எனக்கு அனுப்புங்க மாமா அப்படின்னு சொன்னேன். இல்லை, அதை வந்து இங்கே குடோனில் வேலை செய்கிறவங்களும், மாமா குடோனில் வேலை செய்கிறவங்களும் நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க. சப்போஸ் நம்ம சமைக்கிறது கொள்றதோ ஏதாவது வீடியோ எடுத்து அமிச்சாருன்னா, இதெல்லாம் நீ எதுக்கு செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்த்துட்டு கேட்டாங்கன்னா அப்புறம் தேவையில்லாத பிரச்சனையாயிடும். ஆனாலும் சப்போஸ் மாமா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமெலாம் மார்க்கெட் போகிறாங்கல்ல, அந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். எனக்குமே அம்பத்தூரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி பாப்பா, ஏன்னா அம்பத்தூரை விட்டு வந்து கரெக்டாக 6 மாதம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த 23ஆம் தேதி வந்ததுன்னா 6 மாதம் ஆயிடுச்சு நம்ம அம்பத்தூரை மிஸ் பண்ணி. அதனால் நான் வந்து கரண்ட் போயிடுச்சு, அதனால் நான் வெளியே வந்துட்டேன். எனக்கு பின்னாடி வந்து அப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்மளுமே அம்பத்தூரை பார்த்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. அதனால் வந்து மாமா வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ எடுத்து அனுப்பிச்சாருன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அம்மையார் வந்து பலாப்பழம் உரைக்கிறாங்க, நம்ம சார் வந்து பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றாரு. अरे किसो करिबो रोसे करिबो ना रोसे करिबो बोजारा पक पेट करबो एती था था ई तो खाइ ले कटे है ना मामा आईडी छे आईडी न कटे है ना कटे काई के किनिया अय्यम्मा கொட்டை இல்லை. இப்போ வாங்கப்பா சாப்பிட்றாங்க, வாங்க இந்தாங்க. என்ன பாப்பா தப்பல் பாகல்னா பலாப்பழம் பொரி செம்ம டேஸ்டாக இருக்கும். ஏன்னா பொசிக்கு காய்வானா தோமை என்னுடைய ஸ்டைலில் வந்து தக்காளி தொக்கு வைக்கிறதுக்காக வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே உங்ககிட்ட ரெடி பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, எல்லாமே கட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் குழம்பு நம்ம ரெடி பண்ண வேண்டியதாக. வாங்க குழம்பு போய் ரெடி பண்ணலாம். ரெடி பண்ணுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் என்னுடைய ஸ்டைல் தக்காளி தொக்கு. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறேன்னு. வந்து வானல் காயிடுங்க, நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிடலாம். சரிங்களா, எண்ணெய் ஊற்றிட்டு காமிக்கிறேன். எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றிட்டேங்க. வந்து பார்த்திங்கன்னா கடுகு, ஜீரகம் எல்லாமே போட்டுக்கிறேங்க. எல்லாமே போட்டாச்சு. வெங்காயம் தக்காளி போடும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிடுச்சு. நம்ம பச்சை மிளகாய் எல்லாமே டமால் டுமால்னு விடியுதுங்க. இப்போ வந்து பூண்டு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டு வெங்காயம் போட்டுருந்தாங்க. இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ வந்து இது தேவையான அளவுக்கு வந்து வதங்கிறதுக்கான சால்ட் உப்பும் தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பு தான் போட்டுருக்கோம். நம்ம மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. போட்டு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வதங்கி முடியிட்டோம். வதங்கி முடிஞ்சதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ வந்து இது வந்து வதங்கிடுச்சுங்க. என்னுடைய ஸ்டைலில் நான் செய்கிறேன்னு இல்லைங்க, அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாமா. பாருங்க, இவ்வளோதாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இதையும் வதக்கிடலாங்க. வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்திங்கனாலுமே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு அப்படின்றது. இஞ்சி பூண்டு போட்டோம், அதுவுமே நல்லா வதங்கிடுச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தக்காளி ஆட் பண்ணி வச்சுங்க மொத்தமாக. இப்போ வந்து இதில் தண்ணியே நம்ம கொடுக்க போகிறதில்ல. தண்ணி கொடுக்காமல் வந்து இதை நல்லா வந்து நம்ம வதக்க போகிறோம். இது நல்லா வதங்கட்டோங்க. வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை. இது வந்து இன்னும் நல்லா மசியணுங்க. லாஸ்ட்டில் தான் கருவேப்பிலை போடுவோம். மசாலாலாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் அப்போ தான் அந்த வாசனை நல்லாயிருக்கும். இது நல்லா இன்னும் வதங்கணுங்க. சட்னி ஆகணும் ஃபுல்லாக. இப்போ வந்து இந்த ஸ்டேஜுக்கு வதங்கியிருக்குங்க. இங்கே பாருங்கள், சரிங்களா. இது இன்னும் நல்லா வதங்கணும். இது இன்னும் நல்லா வதங்கினா தான் வந்து நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம வந்து எந்த மசாலாவுமே இதில் ஆட் பண்ணல. உப்புமே நம்ம கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம், சரிங்களா. இப்போ வந்து மசாலா ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க கொஞ்சம், சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் என்ன மிளகாத்தூள் ஆட் பண்ணுவோம்னா, நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் இருக்குங்க இல்லைங்க, அந்த வீட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணால் தான் வந்து இது கொஞ்சம் எனக்கு என்னவோ பர்சனலாக கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா இது என் அப்பா அரைச்சி கொடுத்தது, அதனால் வந்து இது எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் வந்து கலருக்காக தான் போட்டிருக்கு. இப்போ வந்து இதை நம்ம நல்லா வதக்கிடுவோம், சரிங்களா. இதில் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாதுங்க. தண்ணியே ஆட் பண்ணாமல் செய்கிறேன் பாருங்கள். இது வந்து இப்போ வந்து இன்னும் நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சே நம்ம வந்து இதை வந்து இது பண்ணலாம். இப்போ வந்து இதுக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சமாக தான் உப்பு போட்டோம், பார்த்தீங்களா. தேவையான அளவுக்கு இப்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. சப்போஸ் பத்தலைனா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ண வேணாம், சரிங்களா. வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், செம்ம சூப்பராக வந்து வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வருது. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டுடுறேன் பாருங்கள். இந்த கருவேப்பிலை போட்டு இன்னும் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும், சரிங்களா. சில பேர் வந்து கருவேப்பிலை தாளிக்கிறப்பயே போட்டுருவாங்க. நான் தாளிக்கிறப்போ எப்போவுமே போட மாட்டேன். இப்போ இதை இன்னும் சிம்மில் வச்சு தான் நான் வந்து வதக்க போகிறேன். இன்னும் சிம்மில் இருந்து இது வதங்கட்டும், ஓகேங்களா. நல்லா சுருண்டு வரட்டும். அந்த லாஸ்ட்டில் கருவேப்பிலை போட்டு அது வதங்க வதங்க வர வாசனை இருக்குது பாருங்க, வேறு லெவலுங்க. அந்த வாசனை வந்து செம்மையாக இருக்கும். என்ன ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன் யாராவது. தண்ணியே ஊற்றக்கூடாது. நான் வந்து இதை ஏன் இவ்வளோ செய்கிறேன்னா, அரி வந்து இட்லி தோசை சாப்பிட்றான் இல்லைங்க, அதுக்காக வந்து அவனுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்காக தாங்க வந்து நான் இதை கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன். இப்போ வந்து இதை அதிகமாக கொஞ்சம் செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுனா கொஞ்சம் அப்பப்போ வந்து எடுத்து அவன் சாப்பிட்றது 2 தோசை 3 இட்லி காலையில் டியூஷன் போகிறப்போ சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மதியம் டியூஷன்லேருந்து வந்தோடனே எதாவது சாப்பிட்றான். அதுக்காக இதை வந்து கொஞ்சம் நம்ம செஞ்சு வச்சிடணும்னு வச்சுக்கேன். குழந்த வந்து அதுக்கப்புறமா வந்து இதை தொட்டே சாப்பிட்டுப்பான்ல.
அதுக்காக தான் வந்து இதை நான் இவ்வளோ கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணுறேன். தினமுமே எங்கள் 2 பேருக்கு சாரிங்க, என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசி மண்டை பிச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு ஆகிடுதுங்க. ஏன்னா இப்போது 2-3 பேர் இருந்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக குழம்பு வைக்கலாம். 2 பேருக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிறதா இருக்குது. ஓகே, இது ரெடி ஆகட்டும். ரெடி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், என்னுடைய ஸ்டைல் தக்காளி தொக்கு ரெடி. இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு சிம்மிலேயே வச்சு இதை நல்லா குக் பண்ணால் இன்னும் அடிப்பொலியாக இருக்கும், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டு வரேன். கடைக்கு போயிட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து அப்பளம் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க, நான் கடைக்கு போயிட்டு அப்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். இது ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வந்துடுறேன். பாய். என் வீடியோ பிடிச்சிருக்கோம், நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் லவ்வை மேலும் மேலும் எனக்கு கொடுங்க. ஓகே, பாய்.